ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டியோட டே 2 பார்க்கலாம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நேற்று வந்துட்டு வரலாற்றின் பின்புலம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வருது. ஸோ 1600 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வராங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் 1765 வந்து திவானி உரிமம் கிடைக்கிது. யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா பீகார், வங்காளம், ஒடிசா அங்கே வந்துட்டு திவானி உரிமம் பெறுறாங்க. அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வருது 1773. ஸோ நம்மளோட வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங்ஸை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட 1774 வந்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் வந்து உச்சநீதிமன்றம் அமைக்கிறாங்க. அதில் ஒரு தலைமை நீதிபதியும் 3 நீதிபதிகளும் இருக்கிறாங்க. நம்மளோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சர் எலிஜா எம்பே. அதுக்கடுத்தது இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் 1781 வந்து ஒரு சில சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 1784 வந்து பிட் இந்தியா சட்டம் வருது. ஸோ இப்பயும் நம்மள வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். இந்த சட்டம் வந்து ஒரு இரட்டை ஆட்சி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பட் ஆனால் இது ஒரு ஃபெயிலியர் மெத்தடாகவே இது சொல்கிறாங்க. அதுக்கடுத்த சாசன சட்டம் வந்து ஒவ்வொரு சாசன சட்டமும் 20 வருஷத்துக்கு ஒருக்க எடுப்பாங்க. 1793 வருது. 1793 இருந்த சாசன சட்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒவ்வொரு ஆட்சியும் வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு வந்து நீட்டிக்கிறதா இந்த சாசன சட்டத்துடைய வேலையே. இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து நெப்போலியன் போனாபார்ட்டனோட எழுச்சி வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து இங்கிலாந்தோட பொருளாதாரத்தை வந்து அழிச்சிச்சு. ஸோ அப்போ 1806 வந்து பெர்லின் ஆணை அப்படிங்கிற ஒரு ஆணையும், 1807 வந்து மிலன் ஆணை அப்படிங்கிற ஆணையம் வந்துட்டு ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டிஷ் பொருட்கள் இறக்குமதி செய்வதை தடை செய்யறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட வர்த்தகம் வந்து கடுமையான உரிமத்தின் கீழ் வந்து அனுமதிக்கப்பட்டது. பிரிட்டிஷோட வணிகர்களோட கடுமையான உரிமத்தின் கீழ் வர்த்தகம் வந்து அனுமதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்ததான் சாசன சட்டம் 1813. இப்போ 1813 வந்து ஹேஸ்டிங்ஸ் பிரபு வராரு. இது வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1813 வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இருக்கிறாரு. 1833 இருந்து தான் இந்த வில்லியம் பெண்டிங் வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஸோ சாசன சட்டம் 1813 இது சொல்றதுக்கு ஒன்றும் பெருசால. இது வந்து 20 வருஷத்துக்கு வந்து இதையும் நீட்டிக்கிறாங்க கம்பெனியோட ஆட்சியை. இந்த சமயத்துல தான் வந்துட்டு 1 லட்ச ரூபாய் நம்மளோட இந்திய கல்விக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு பண்றாங்க. அதுக்கடுத்தது சாசன சட்டம் 1833. 1833 யாரு வங்காளத்தின் ஆளுநர் பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங். இந்த வில்லியம் பெண்டிங் வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவரை வந்துட்டு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றாங்க. இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் தான் வந்துட்டு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். ஸோ சீனாவுடன் இருக்க அந்த தேயிலை வணிகத்தெல்லாம் முடிவுக்கு கொண்டு வராங்க. இங்கிலாந்துல வந்து தொழில்துறை புரட்சி நடக்குது. அதனால இந்தியாவில் வந்து தலையிடா கொள்கையை வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கடுத்தது சாசன சட்டம் 1853. இதுதான் நம்ம இப்ப பார்க்க வேண்டிய ஃபைனலான சாசன சட்டம் 1853. இந்த பீரியட்ல இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா டல்ஹவுசி பிரபு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ஜெனரலோட பணிகளை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. சட்டம், நிர்வாகம்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. 6 புதிய உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறாங்க. 4 உறுப்பினர்கள் வந்து சென்னை, பம்பாய், வங்காளம், ஆக்ரா பகுதிகளில் நியமிக்கிறாங்க. இது வந்து ஒரு சிறு பாராளுமன்றம் மாதிரி ஒரு ஆக்ட் நடந்துச்சு. சிவில் சர்வீஸ் பணிகளுக்காக 1854 வந்து மெக்காலே அப்படிங்கிறவரோட கீழே ஒரு குழு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. 1854 சிவில் சர்வீஸ் பணிகளுக்காக மெக்காலே தலைமையிலான குழு வந்து நிர்ணயிக்கப்பட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு திறந்த நிலை போட்டியா இருக்கும். இந்தியர்களும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வங்காளத்திற்கான ஒரு தனி ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறாங்க. இயக்குனர் குழுவில் இருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்க. இந்த டல்ஹவுசி பீரியட்ல சாசன சட்டத்தில் 24 18 உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்க. ஸோ இதோட சாசன சட்டம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பிரிட்டிஷோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1858 இருந்து இந்த ஈஸ்ட் இந்தியா உரிமையை ரத்து பண்ணிட்டு டைரக்டா வந்து அவங்களே வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.